عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. இஸ்லாமிய சட்டவாகக்கலை என்பது இன்று சர்வதேச மட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சட்டவியல் கோவையாக காணப்படுகிறது. இஸ்லாமிய வரலாற்றில் சட்டத்துறைக்கென மகத்தான தனி இடத்தையும் மகத்துவத்தையும் ஏற்படுத்திய அறிஞர்களுள் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக முக்கிய இடத்தை பிடிக்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிறிஸ்துக்கு பின் 767 ஆண்டு ஹிஜ்ரி 150 பலஸ்தீனில் உள்ள காசா என்று சொல்லப்படும் நகரில் பிறந்தார். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் அரபு இலக்கியம், இலக்கணம், வரலாறு, குறிப்பாக உசூலுல் ஃபிக்ஹ் போன்ற துறைகளில் மிகவும் திறமை மிக்கவராக காணப்பட்டார். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது 7வது வயதில் குர்ஆனை மனனம் செய்தது மட்டுமல்லாமல் தனது 10ஆம் வயதில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முவத்தா எனும் சட்டக்கலை நூலை மனனம் செய்தார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் மாலிக்கின் முவத்தா எனும் கிதாபை 9 இரவுகளில் மனனம் செய்தார் என்பதே சில அறிஞர்களின் கருத்தாகும். இமாம் அவர்கள் மிகவும் வறுமை கோட்டின் வாழ்ந்ததனால் புத்தகங்களை வாங்குவதற்கு கூட வசதியை இழந்தவர்களாக காணப்பட்டார். அதனால் மிருகங்களின் எலும்புகள் போன்றவைகளின் மூலம் குறிப்புகளை எழுத்து வடிவில் எழுதுவார்கள் என்பதும் அறிஞர்களின் கருத்தாகும். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அஹ்லுர் ரஇ, அஹ்லுல் ஹதீஸ் இவ்விரண்டை இணைத்து ஷாஃபிஈ சட்டக்கலையை அறிமுகம் செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தனது 13ஆம் வயதில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திக்கும் வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இஸ்லாமிய சமூகத்தில் ஒவ்வொரு முஜத்தித் தோன்றுவார். அதன் அடிப்படையில் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இஸ்லாமிய உம்மத்தின் 2வது முஜத்தித் ஆவார் என்பதே இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்தாகும். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல நூற்றுக்கணக்கான நூல்களை எழுதியிருந்தாலும் அவைகளுள் அர் ரிசாலா எனும் நூல் மிகவும் பிரபல்யமாக மக்களுக்கு மத்தியில் காணப்பட்டது.